Okay, now next model is factorize. Factorize வந்து சின்ன வயசுலயே நீங்க போட்டிருப்பீங்க, but still இது same model தான். I will tell you how to do this. இப்போ factorizeல first என்ன பண்ணணும்னா, இந்த first number இருக்கு இல்லையா, first termோட variable பக்கத்துல இருக்கிற நம்பரும் லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டா இருக்கிற அந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணா 12 ones ஆர் என்ன வருது? 12. இப்போ இந்த 12க்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ்னு முதல்ல சொல்லணும். 12 ones are 12. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? 4 3s are 12. நம்ம இப்போ ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணா இந்த நடுவுல இருக்கிற டேர்ம் நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ 4 3s are 12. இப்போ நீங்கள் இங்கே போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 7 வரும் அப்படின்னு. பட் நம்ம அடுத்த ஃபேக்டர்ஸையும் எழுதிக்கோங்க நீங்கள். 6 2s are 12. ஓகே, பட் ஆனால் இந்த 6 12லாம் ஆப்ஷனே இல்லை, ரூல்ட் அவுட். 12 ஒன்னும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா இந்த 4 and 3 அந்த நம்பர்ஸ் பேரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கிறத either you can show it on your rough column or towards your this side you can show it as நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அதை உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் போட்டு காமிச்சிருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா 4 and 3 காம்பினேஷனை தான் நம்ம எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ இதை இங்கே எழுதுங்க. 12x squared. இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னன்னா நமக்கு -7 கிடைக்கணும். -7. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும்னா எந்த சைன் போடணும்? ரெண்டுமே மைனஸ் போட்டாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகும். நான் 4 + 3 7ன்னு போட்டுடலாம். அப்புறம் கிரேட்டர் நம்பர் சைன், அதனால நான் மைனஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா சைனை நம்ம இங்கேயே ஃபர்ஸ்டே போட்டுடணும். இப்போ 12x squared மைனஸ் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் இங்கே எழுதணும். -3x -4x + 1 அப்படின்னு நான் இப்போ எழுதிக்கிறேன். இங்கே என்ன நம்பர்ஸ் கிடைச்சதோ அதை எக்ஸோட போட்டு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுக்கலாம். என்ன நம்பர் காமனாக இருக்குது? 3x காமனாக இருக்குது. ஸோ நான் 3xை காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ 4 3s are 12. அதனால் 4ஐ மட்டும் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் x into x x squared minus 1 times பண்ணோன்னா நமக்கு வந்துடும். 3x into 1 வந்து 3x. ஓகேவா? இப்போ நடுவில் இங்கே நான் என்ன சைன் போட்டால் எனக்கு இங்கே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம போடணும். ஸோ இப்போது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் போடுறீங்களோ அதே காம்பினேஷன் ஆஃப் நம்பர் தான் இங்கேயும் கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம 1 தான் நமக்கு இங்கே இது ரெண்டுத்துக்கும் காமன், வேறு எதுவும் காமன் இல்லை. ஸோ நம்ம 1ஐ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 1 into 4x 4x. ஓகே, இங்கே திரும்ப மைனஸ் போட்டாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் திரும்ப 1 into 1 1. அப்போது இதே காம்பினேஷன் நம்பர் இங்கேயும் கிடச்சிருச்சு. அப்போது இப்போ என்ன பண்ணணும்னா அந்த காம்பினேஷனை எழுதிடுங்க. 4x - 1. இன்னொன்று என்னதுன்னா 3x - 1. ஓகே, அப்போது இதனோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா இந்த ரெண்டும் தான். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ கூட கேட்கலாம், மேம் இந்த 4xை நான் இங்கே போட்டுட்டேன், இந்த இடத்துல 3x போடலாமா அப்படின்னு. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கரெக்டாக வராது. ஸோ இது எப்படின்னா நீங்கள் யோசிச்சுட்டு தான் கரெக்டாக போடணும். நீங்கள் எந்த நம்பர்ஸை நான் எடுத்தால் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஸ்டெப் 1 என்னது? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், சைனும் போட்டுக்கிறோம், அதை வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃபேக்டர்ஸை வந்து தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வெரி சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே.